பிரைஸ் லார்ட். விசேஷமாக இந்த புதிய மாதம் கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இந்த நாளில் தேவனுடைய ரேமோடைய வார்த்தை மிக 7ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் நாளிலே நடந்தது போல உன் அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த புதிய மாதம் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை, எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் நாளிலே நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் மோசேயோடு தேவன் செய்த அடையாளங்களை, இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் செய்த அற்புதங்களை இந்த புதிய மாதம் அதிசயங்கள்னால உங்களை காண பண்ணுவார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தினுடைய 1ஆம் தேதியில என்ன வாக்குத்தத்தம் வரும் நீங்க காத்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. தேவனுடைய வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயங்கள்னா என்னங்க? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம், நீ கிரகிக்க முடியாத அற்புதம், நீ யோசிக்க முடியாத அற்புதம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் விடுவிக்க முடியாத எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது தேவன் அக்னி ஸ்தம்பமா மேக ஸ்தம்பமா மின்னும் பின்னும் தேவன் போய் கொண்டிருந்தாரு. எகிப்திலிருந்து தேவன் ஜனங்களை கொண்டு வரும்போது எகிப்து ஜனங்களுடைய பெருமை சத்தத்தை கேட்டு அவங்களை விடுவிக்க தேவன் மோசேவே என்ன பண்ணாருங்க? அனுப்புனது மாத்திரமல்ல, தேவனுடைய மகத்துவத்தை மோசே மூலமா கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை தேவன் செய்தார். தன்னுடைய ஜனங்களை விடுவிக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட 10 வாதைகளை அனுப்பிச்சு விட்டாரு. சாதாரண வாதைகள் அல்ல. எதை அவங்க அந்த நாட்களில் எகிப்துல எதை வணங்கினாங்களோ அதே காரியத்தை தேவன் வாதியா அனுப்பிட்டார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகள, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு விஷயம் எழுப்பி வந்ததுன்னா, தேவன் எந்த எதிரி எழுப்பி நிற்கிறானோ, எந்த எகிப்தினுடைய ஜனங்கள் இருக்கிறாங்களோ, எந்த எகிப்து வல்லமையை போல ஒடுக்கி உங்களை ஒடுக்குதோ, அங்கதான் தேவன் அவருடைய மகத்துவத்தை காமிப்பாரு. இந்த புதிய மாதம் நீங்க நெருக்கத்தோட எகிப்துல இருக்கிறத போல நீங்க இருக்கலாம். ஆனா அந்த வசனம் சொல்லுது, எகிப்துல புறப்பட பண்ண நாளில நடந்தது போல நான் உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த புதிய மாதம் உங்களுக்கு அதிசயத்தை காண பண்ணுவார். இந்த புதிய மாதமே கிரகிக்க முடியாத அற்புதங்கள், நீங்க கிரகிக்க முடியாத அற்புதத்தை நீங்க கண்கள் என்ன நீங்க பாப்பீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி மேகஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா கொண்டு வந்தார். மாத்திரமல்ல, வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு வந்தார். காடை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பசிக்கு காடைகளை கொடுத்தாரு. தண்ணியிலிருந்து தண்ணி கொண்டு வர வச்சார் குடிக்கிறதுக்கு. அது மாத்திரம் இல்ல, இஸ்ரவேலுடைய ட்ரெஸ் என்ன இல்லைங்க, கிழிந்து போகவில்லை. அவங்க செப்பல் பழதாக போகல, அவங்க செப்பல் பழசாகல, அவங்க ட்ரெஸ் பழசாகல, புதிதாகவே இருந்துச்சு. அவங்க கால் வலி வரல. எத்தனை ஆண்டு நடந்திருப்பாங்க, ஒருவனும் பலவீனமா இல்லை. இஸ்ரவேல்களில் தேவ பலத்தினால நிறைஞ்சிருந்தாங்க. தேவன் செங்கல் 2ஆ பிளந்திருந்தார். செங்கல் 2ஆ பிளந்து தேவன் எகிப்திலிருந்து பத்திரமா கூட்டி வந்தார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதம் நான் சொல்லுகிறேன், தேவன் எகிப்துல தேவன் எப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்தாரோ அதே போல உங்க வாழ்க்கையில எகிப்து போல ஒரு சில போராட்டத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா, இந்த புதிய மாதம் உங்களுக்கு தேவனை கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதம் உங்களுக்கு தேவன் பெரிய மிராக்கிளை செய்வார், அற்புதங்களை செய்வார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்வார்.